அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம ஒவ்வொரு இறை தூதர் வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதன் வரிசையில் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிரியமான இறை தூதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்க்கலாம். இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு மிக அழகிய வரலாறு எனவும் அல்லாஹ்வே வர்ணிக்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பேரனும் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகனுமான நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு 12வது அத்தியாயமான சூரத்துல் யூசுப் மட்டுமே போதுமானதாகும். மேலும் யூசுப் நபியின் வரலாற்றினை அழகிய வரலாறு என அல்லாஹ் வர்ணிக்கிறான். அதாவது திருமறையில் 12வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில், நபியே, இந்த குர்ஆனை உனக்கு அறிவிப்பதன் மூலம் மிக அழகான வரலாற்றை நாம் உமக்கு கூறுகிறோம். இதற்கு முன் நிச்சயமாக நீ அறியாதவராக இருந்தீர். பொறாமை கொண்ட சகோதரர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தையான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மனைவிகள். யூசுப் நபியும் அவரது ஒரு சகோதரரும் 2ஆம் தாரத்து குழந்தைகள். மற்ற 10 சகோதரர்களும் முதல் தாரத்து பிள்ளைகள். இதனால் தான் முதல் தாரத்து பிள்ளைகள் 2ஆம் தாரத்து பிள்ளையான யூசுப்பின் மீதும் அவரது சகோதரன் மீதும் பொறாமை கொண்டனர். தங்கள் தந்தை இந்த இருவர் மீது தான் அதிகம் பாசம் வைத்துள்ளார் என நினைத்து தந்தையின் மீது கோபம் கொண்டனர். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 12வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில், நாம் ஒரு கூட்டமாக இருந்தும் யூசுப்பும் அவரது சகோதரரும் நம்மை விட நமது தந்தைக்கு மிக விருப்பமாக உள்ளனர். நமது தந்தை நிச்சயமாக பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருக்கிறார் என்று அவரது சகோதரர் கூறுவதை நினைவூட்டுவீராக. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ட கனவு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது சிறு பிரயாணத்தில் 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் தமக்கு பணிவதாக கனவு கண்டார்கள். அந்த கனவை தமது தந்தையிடம் கூறினார்கள். அப்போது உண்மை நிலையை அறிந்த யாக்கூப் நபி அவர்கள், இந்த செய்தினை உன்னது சகோதரர்களிடம் சொல்லாதே என எச்சரித்தார்கள். இந்த கனவின் உண்மை நிலை என்னவெனில், எதிர்காலத்தில் யூசுப் நபி அரசராகவும் அவரது தாயும் தந்தையும் 11 சகோதரர்களும் அவர்களுக்கு கீழ் இருப்பார்கள் என்பதாகும். இதனை அறிந்தால் அந்த சகோதரர்கள் யூசுப் நபிக்கு எதிராக சதி செய்து விடுவார்கள் என்ற அச்சத்தில் இந்த கனவை சகோதரர்களிடம் சொல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தினார்கள். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 12வது அத்தியாயத்தில் 4-5வது வசனத்தில் கூறியிருக்கிறான். என் தந்தையே, 11 நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் நான் கனவில் கண்டேன். மெய்யாகவே அவை எனக்கு பணிய கண்டேன் என்று யூசுப் தனது தந்தையிடம் கூறுவதை நபியே நீ நினைவூட்டுவீராக. என் அருமை மகனே, உனது கனவை உமது சகோதரனிடம் கூறாதே. அவர்கள் உமக்கு எதிராக கடும் சூழ்ச்சி செய்வார்கள். நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான எதிரி என்று அவர் கூறினார். பொறாமையின் விளைவு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவரது சகோதரர் மீதும் அவர்களது தந்தையான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிக அளவிற்கு பாசம் காட்டியதால் அவர்கள் மீது முதல் மனைவியின் பிள்ளைகள் பொறாமை கொண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தீர்த்து கட்டுவதற்காக திட்டம் தீட்டினார்கள். அதன்படி சிலர் கொலை செய்ய வேண்டும் என்றும் இன்னும் சிலர் ஆழமான கிணற்று தள்ளிவிட வேண்டும் என்றும் பேசிக்கொண்டார்கள். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 12வது அத்தியாயத்தில் 9-10 வசனத்தில் கூறியிருக்கிறான். யூசுப்பை கொன்றுவிடுங்கள் அல்லது ஏதாவது நிலப்பரப்பில் அவரை வீசி எறிந்து விடுங்கள். உங்கள் தந்தையின் கவனம் உங்களிடையே இருக்கும். அதன் பிறகு நல்ல மக்களாக நீங்கள் ஆக்கிக்கொள்ளலாம் என்று கூறினர். நீங்கள் எதுவும் செய்வதாக இருந்தால் யூசுப்பை கொலை செய்யாதீர்கள். அவரை ஆழ்கிணற்றுக்குள் போட்டுவிடுங்கள். பயணிகளில் யாரேனும் அவரை எடுத்துக்கொள்வார்கள் என்று அவர்களில் ஒருவர் கூறினார். தங்களது திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக யூசுப்பை தங்களுடன் விளையாட அனுப்புமாறு
தன் தந்தையிடம் சகோதரர்கள் 10 பேரும் கேட்டார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் அனுப்ப பயந்தாலும் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிகவும் கவனமாக பாதுகாப்போம் என்று உத்தரவாதம் கொடுத்ததால் கவலை நிறைந்த மனதோடு அனுப்பி வைத்தார்கள். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 12வது அத்தியாயத்தில் 11, 12, 13வது வசனத்தில் கூறியிருக்கிறான். எங்கள் தந்தையே, நீங்கள் யூசுப் விஷயத்தில் ஏன் எங்களை நம்புவதில்லை? மெய்யாகவே நாங்கள் அவருக்கு நலம் நாடுபவர்கள் என்று அவர்கள் கூறினார். நாளை எங்களிடம் அவரை அனுப்புங்கள். அவர் நன்கு புசிப்பார், விளையாடுவார். நிச்சயமாக நாங்கள் அவரை பாதுகாப்பவர்கள் எனவும் கூறினர். அவரை நீங்கள் கூட்டி செல்வது எனக்கு கவலை அளிக்கும். அவரை நீங்கள் கவனிக்காது இருக்கும்போது ஓநாய் அவரை தின்றுவிடுமோ என்று அஞ்சுகிறேன் என அவர் கூறினார். நாங்கள் ஒரு கூட்டமாக இருக்கும் நிலையில் அவரை ஓநாய் தின்றுவிட்டால் நிச்சயமாக நாங்கள் அப்போது நஷ்டமடைந்தோரே என்று அவர்கள் கூறினர். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களது பிள்ளைகள் பேச்சை நம்பி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் தங்களது திட்டத்தின்படி அழைத்து சென்று ஆழ்கிணற்றில் போட்டுவிட்டார்கள். பின்னர் தங்கள் தந்தையிடம் திரும்பி வந்து, நீங்கள் பயந்தது போன்று ஓநாய் கடித்து விட்டது என பொய்யான இரத்தத்தை சட்டையில் தேய்த்து கொண்டு வந்து காண்பித்தார்கள். இந்த பொய்யை நம்ப மறுத்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பொறுப்பை அல்லாஹ்விடம் சாட்டிவிட்டு பொறுமையை மேற்கொண்டார்கள். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 12வது அத்தியாயத்தில் 15, 16, 17, 18வது வசனத்தில் கூறியிருக்கிறான். அவரை அவர்கள் கூட்டிச் சென்ற போது ஆழ்கிணற்றுக்குள் அவரை போடுவது என்று ஒரு மனதாக முடிவு செய்தனர். பிற்காலத்தில் அவர்களது இந்த செயலை பற்றி அவர்களுக்கு நீ கூறுவீராக என்று அவர்கள் அறியாத வகையில் யூசுப்புக்கு அறிவித்தோம். அவர்கள் அழுது கொண்டே இரவில் தந்தையிடம் வந்தார்கள். எங்கள் தந்தையே, நிச்சயமாக நாங்கள் போட்டி போட்டு ஓடினோம். எங்கள் பொருட்கள் அருகில் யூசுப்பை விட்டு சென்றோம். அப்போது அவரை ஓநாய் தின்றுவிட்டது. நாங்கள் உண்மை கூறுவோராக இருந்த போதும் நீங்கள் எங்களை நம்புவோராக இல்லை என்றனர். அவரது சட்டையை பொய்யான இரத்தத்துடன் கொண்டு வந்தனர். உங்கள் உள்ளங்கள் உங்களுக்கு ஒரு காரியத்தை அழகாக சித்தரித்து விட்டன. அழகிய பொறுமையை மேற்கொள்கிறேன். நீங்கள் கூறும் விஷயத்தில் அல்லாஹ்வே உதவி தேடுகிறேன் என்று அவர் கூறினார். ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.